இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாவரும் கேளீர் மன்றத்தில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் டி. ரூபஸ்ரீ. நான் எல்ஸ் மத்திய மேல்நிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். கவிதையின் தலைப்பு ஏதோ ஒன்று. ஏதோ ஒரு லட்சியம் நம் மனதில் இருக்கிறது. அது நம்மை மேலும் மேலும் படிக்க செய்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் உண்டு. லட்சியங்கள் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரின் லட்சியம் நம் பாரதத்தின் முன்னேற்றத்தில் இருக்க வேண்டும். நாம் அழும்போது தாயின் ஒரு அன்பான வார்த்தை நம் அழுகையை நிறுத்துகிறது. நாம் மனமுடையும் போது தந்தையின் ஒரு அருமையான புத்திமதி மன வலிமையை கொடுக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பள்ளியில் படிக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் எங்கு படித்தாலும் கல்வி ஒன்றுதானே. எல்லா பொருட்களும் ஒரே மாதிரியாக இருக்கும் போது மனம் சொல்கிறது ஏதோ ஒன்று என்று. நம்மிடம் எந்த பொருளும் இல்லாத போதும் மனம் சொல்கிறது ஏதோ ஒன்று என்று. நம்மிடம் எந்த பொருளும் இல்லாத போதும் மனம் சொல்கிறது ஏதோ ஒன்று என்று. உறவினர் நம்மிடம் கேட்கும் போது என்ன சாப்பாடு சாப்பிடுகிறீர்கள் என்று மனம் சொல்கிறது ஏதோ ஒன்று என்று. இதே மாதிரியாக நாம் ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டுதான்